ஒன்றரை 2 மாசம் ஆச்சு. ஓ 2 மாசம் ஆயிருச்சு. ஆமா 2 மாசத்துலயே இப்ப அந்த கண்ணுகள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா பாத்தீங்களா? இல்ல இது வந்து நம்ம 30 நாள்லயே பூ வந்துருச்சு. இது வந்து 40 சென்ட்ல வச்சிருக்கேன். ஓ 40 சென்ட்ல 500 கண்ணு. ஆமா 500 கண்ணு வச்சிருக்கோம். 40 சென்ட்ல அந்த 3 கண்ணு வைக்க போய்தான் கூட வரும். இது வந்து அதே அளவு இப்ப இதுல வந்து 150 தான் போட்டிருக்கேன். இது அதே மாதிரி 40 சென்ட். 40 சென்ட். ஓ 150 கண்ணே 40 சென்ட்ல வச்சிருக்கீங்க. ஆமா 500 கண்ணே 40 சென்ட்ல. 40 சென்ட் இந்த மாதிரி மெத்தட் காட்டி அந்த மெத்தட் நல்லா ஃப்ரீயா இருக்கு. நோய் தாக்க ரொம்ப தாக்காது. சரி ஆமா இப்படி ஒடிச்சிடணும். அதை ஒடிச்சிடணும். இப்படி ஒடிச்சிட்டோம்னா சரி அடுத்து இணையும். இதுல இணைக்கு ஒரு 30 தழுகு அதுல வந்துரும். ஓ சரி. அப்ப நம்ம அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடர் நடவு முறையில வந்து சாகுபடி செஞ்சிருக்க இந்த மல்லிகை செடிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அடர் நடவு முறையில வந்து எவ்வளவு நீள அகலத்துல வந்து இதை வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க, இதுல எவ்வளவு மல்லிகை செடிகளை வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க, இது எவ்வளவு வருஷம் ஆச்சு, இதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் கொடுத்துட்டு வந்துருக்காங்க, எவ்வளவு இதுல இருந்து மல்லிகை பூ வந்து டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த விவசாயிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்கிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணா. இப்போ வந்து இந்த மல்லிகை சாகுபடி வந்து நீங்க எந்த இடத்துல அது அமைஞ்சிருக்குது, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். இது வந்து வடக்கு பனஹள்ளி கிராமம், சங்கரவேல் தாலுகா, பனாளி சத்திரம். அங்க நாங்க வந்து இப்போ ஒரு 450 கண்ணு மல்லிகைப்பூ கண்ணு போட்டிருக்கோம். 450 கண்ணு போட்டிருக்கோம். போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் போட்டோம்னா நாங்க எப்படி இந்த அடிக்கு வந்து 3 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கோம். சரி. இந்த அடிக்கு வந்து 12 அடிக்கு ஒண்ணு இப்படி போட்டிருக்கோம். 12 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கோம். 12 அடி அகலத்துல வண்டி வந்து டாக்டரி வந்து உள்ள உழவடிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. சரி, இப்ப இந்த கன்றுகள்லாம் நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு இது வந்து நாங்க எங்களுக்கு நம்ம ராமேஸ்வரத்துல வாங்கணும். ராமேஸ்வரம் அவங்க நாங்க ராமேஸ்வரத்துல ஆர்டர் பண்ணி அங்க நம்ம சங்கரன் கோயிலுக்கு நேரம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் அங்க போய் வாங்கியாந்து இந்த மாதிரி நட்டி 1.5 வருஷம் ஆச்சு போட்டு. 1.5 வருஷம் ஆச்சு. ஆமா 30 நாளையில இருந்தே பூ பறக்க ஆரம்பிச்சிட்டோம். 30 நாளையில இருந்து பூ பறக்க பூ கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. ஓ சரி. இந்த கன்று வந்து நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு கன்று வந்து 3 ரூபா 50 பைசா. ஓ சரிண்ணா. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாத்திரலாம். இந்த குழி எடுக்கிறீங்களா? இந்த குழி வந்து எவ்வளவு நீள அகலத்துல வந்து எடுத்தீங்க? அது வந்து இப்போ கிழமைகளுக்கு வந்து 3 அடி 3க்கு 1 போட்டிருக்கோம். ஓ சரி. 3 அடினா ஒரு அடி 1.5 அடி ஆழம். 1.5 அடி ஆழத்துல போட்டு அதை மண்ணை மூடிட்டு நம்ம கண்ண ஒரு 3 அடி 1 லைன் போட்டு சொட்டு நீர் போட்டு நூல் போட்டு தான் வச்சிருக்கோம். ஓ நீங்களே இதெல்லாம் பாத்துட்டீங்களா? நானே ஒரு ஆளை ஒண்ணா விட்டு குழி ஒண்ணு நான் தான் தோண்டினேன். ஓ சரி. நானே லைன் போட்டு தோண்டி இந்த பக்கத்துக்கு அடி 12 அடி அகலம், இந்த பக்கத்துக்கு வந்து 3 அடி. சரி. 3 அடி எழுத்து போட்டோம்னு இப்ப அடைச்சி ஆயிருச்சு. ஓ சரி. 6 மாசம் கழிச்சு பூ நாங்க கவாத்து பண்ணிட்டு ஒரு வட்டம். ஓ கவாத்து பண்ணி நம்ம வந்து இப்ப நீங்க கண்ணுகள் வந்து வச்சிருக்கீங்க. இது எத்தனை ஒரு குழிக்கு எத்தனை கண்ணு வச்சீங்கன்னு? ஒரு கண்ணுக்கு ஒரு குழிக்கு 3 கண்ணு வச்சிருக்கோம். 3 கண்ணு வச்சிருக்கீங்க. நீங்க ஆரம்பத்திலே சொட்டு நீர் போட்டு 1500 கண்ணு வாங்கி 1500 கண்ணு அதை வந்து நாங்க 500 கண்ணா மொத்தமா போட்டிருக்கோம். ஓ சரி. ஆமா 500 குழியில மொத்தத்துல போட்டு கண்ணுக்கு குழிக்கு 3 கண்ணு வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ நீங்க வைக்கும் போதே சொட்டு நீர் போட்டீங்களா இல்ல வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா? இல்ல முதல்ல நாங்க லைன் போட்டு வச்சுக்கிட்டு தான் சொட்டு நீர் போட்டோம். ஓகே. விரிச்சு கன்றுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே லைனா ஒண்ணு போல நீட்டா வந்து போட்டு வச்சிருக்கீங்களா? இது வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணி போட்டீங்க? இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு ஆளுக்கு நாங்க நூல் போட்டு அளந்து இத்தனை அடி அப்படின்னு சொல்லி லைன் போட்டு கயிறு வச்சு அளந்து அடிக்கு இத்தனை அடின்னு வைக்கணும் மட்டும் தான். சரி. லைன் போட்டு தான் ரெண்டாவது நாங்க வச்சதே லைன் போட்டு தான் வச்சோம். நீங்க கயிறு பிடிச்சு வச்சுதான் நீங்க வந்து இந்த எடுத்துருக்கீங்க. ஆஸ் பண்ணிட்டு தான் நாங்க கண்ணே வச்சோம். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நீட்டா இருக்குது. ஆமா நீட்டா வச்சிருக்கோம். கண்ணுகள் வந்து வச்ச ஆரம்பத்துல வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணீர் வந்து பாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க? நாங்க ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளவணும் முதல்ல வச்சதோட. ஓ சரி. ரெண்டாவது ஒரு வாரம் ஒரு மாசம் கழிஞ்ச உடனே மறுபடியும் 3 நாளைக்கு ஒருக்கா 1.5 வாரம் 2 நாளைக்கு ஒருக்கா. அது வந்து நம்ம கிலோமீட்டர் பொறுத்து. ஓ நம்ம கிலோமீட்டர் பொறுத்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளவணும். ஆனா நம்ம கண்ணு வச்ச புதுசுல ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்ணு வந்து சீக்கிரமா தளைஞ்சு வரும். ஆமா. நீங்க கண்ணு வச்சதுல இருந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து உரங்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் கொடுத்தீங்க? உரம் வந்து 40 நாளைக்கு பிறகு தான் உரம் வச்சீங்க. என்ன உரம் வச்சீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வச்சது வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, காம்ப்ளெக்ஸ், பொட்டாசு, சல்பேட். ஓ இது எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல வச்சுட்டு மறுபடியும் 15 நாள் கழிச்சு கரைசல் ஊத்தணும். ஓ கரைசல் என்ன கரைசல் ஊத்துறீங்க? கரைசல்லாம் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வாளி உரம் இல்ல ஒரு ட்ரம்ல ஒரு 200 ட்ரம்ல ஊத்தி. ஓ சரி. 5 நாளைக்கு ஊற வச்சு. ஓ சரி. ஒரு கண்ணுக்கு 1 லிட்டர் தண்ணி. ஓ சூப்பர். ஆமா. அதனாலதான் உங்க கண்ணு வந்து இவ்வளவு பெருசா வந்து வளர்ந்துருக்குது. ஆமா அந்த ரவுண்டு குழி வச்சுக்கோம்ல. ஆமா. அதுல வந்து ஒரு இத்தனை செடிக்கு இத்தனை இப்ப 250 செடி இருக்குன்னா 250 லிட்டர் தண்ணியில கலக்கணும். ஓ சரி. கலக்கி ஒரு செடிக்கு 1 லிட்டர் கப்ல தண்ணி மோந்து. ஓ சரி. அந்த கரைசல கலக்கி ரவுண்டு ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஓ சரி. இது வந்து கண்டினியூஸ் அந்த 200 லிட்டர் ஒரே நாள்ல ஊத்திடுவீங்களா இல்ல ஒரே நாள்ல தான்? ஒரே நாள்ல ஊத்திடுவீங்க. ஆமா மொத்தம் நாங்க 500 லிட்டர் கலக்கணும். 500 லிட்டர் கலக்கி 500 கண்ணுக்குமே வாளியில 10 லிட்டர் வாளியில வச்சு ஆளு வச்சு. ஓ சரி. ஒரு செடிக்கு 1 லிட்டர். ஓ சரி. அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் அளந்து தான் நாங்க கலக்கணும். இது 40 நாளைக்கு அப்புறமே நீங்க இந்த உரங்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா 40
40 நாளே பூ போறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஓ 40 நாளே பூவும் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பர். இப்போ வந்து நீங்க இப்ப இந்த உரங்கள் வந்து எவ்வளவு நாள் இடைவெளியில நீங்க கொடுக்குறது? ஃபர்ஸ்ட் முத கொடுக்குறது 40 மகம் லேசா தூரு லைட்டா போட்டோம். கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டோம்னா எறும்பு வந்துருச்சு. ஓ சரி. இந்த எறும்பு வந்தோம் நாங்க என்ன சொன்னோம், எறும்பு போட வரக்கூடாதுன்ட்டு கரைசல ஊத்துனாங்க. ஓ சரி. தண்ணியை விட்டு தண்ணி வத்தவும் ஒரு செடிக்கு 1 லிட்டரு. ஓ சரி. அந்த மாதிரி ஊத்துனோம்னா செடி நல்லா ஜலை அடிச்சு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஓ சரி 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 சரி. அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த மெத்தட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, இப்பவுமே அந்த மாதிரி செஞ்சா இருக்கும். ஓ சரி சரி சரி. ஆமா. இப்போ வந்துன்னா இப்ப நீங்க இந்த கண்ணு வந்து நடவு செஞ்சு 1.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இந்த 1.5 வருஷத்துல வந்து இந்த மல்லிகை செடிகள் வந்து நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? இதுல என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லுங்களேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமா மொட்டு புழு வருது. அந்த மொட்டு புழுவு அடுத்து வந்து ஒரு செம்பேன் ஒண்ணு வரும். ஓ சரி. அந்த மொட்டு புழுவுக்கு என்ன பண்ணோம்னா மருந்து நாங்க கழுமல வாங்கணும். ஃபர்ஸ்ட் திருப்பி சங்கர கோயில்ல வாங்கணும். திருப்பி கோயில்பேட்டில் கூட வாங்கிட்டோம். ஓ சரி. வாங்கணும். ஒரு கடையில எங்களுக்கு கேட்கல. ஓ சரி. கொஞ்சம் கேட்கமா இருக்க மாதிரி மொட்டு புழு வந்துடும். ஓ சரி. திருப்பி சங்கரங்குள்ள ராசா ஒரு கடையில தான் போய் வாங்கி சிரமமா வாங்கி இருக்கும். ஓ சரி சரி. அங்க வாங்கினப்ப ரிசல்ட் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அங்கதான் வாங்கிட்டு இருக்கோம் ரெகுலரா. ஓ சரி சரி. ஆமா, 3ஆம் பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ சரி. இந்த வட்டம் பரவாயில்ல, நல்லா ஒரு மாதிரி மாசல் பரவாயில்லாம இருக்கு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டுப்புழு செம்பேன் வந்து வருதுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. இந்த இதை வந்து பூ வந்து தளிர் மொட்டுகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருதா இல்ல அதுக்கு முன்னாடியே இருக்குதா? சிறுசுல அந்த நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த மொட்டு புழு வரமாட்டேங்குது. மொட்டு வச்ச பிறகு ஒரு நாள் விட்டு லேட் பண்ணி அடிச்சிட்டோம்னா மறுநாளே அந்த மொட்டு புழு வந்துருது. ஓ அந்த மாதிரி வந்து அப்ப நம்ம விடாம கண்டிஷனை பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மாசத்துல வந்து கரெக்டா நம்ம இவ்வளவு இடத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15 கிலோ 20 வரைக்கும் எடுக்கிறீங்க. இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. ஓ சரி. இப்ப இந்த மருந்து அடிக்கிறோம்னு சொல்றீங்களா, இந்த மருந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நாங்க 4ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் ரெகுலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வெயில் காலம் வந்து கொஞ்சம் 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் வரைக்கும் அடிக்கணும். ஓ சரி. மழை காலம் இப்ப கிலோமீட்டருக்காரங்க வந்து 3ஆம் பக்கம் அடிச்சுக்கலாம். ஓ சரி. வெயில் காலம் ரொம்ப அடிக்கும் போது அந்த மொட்டு புழு மருந்து பவர் பாதிக்கும். ஓ சரி. அதனால நம்ம 5ஆம் பக்கம். ஓ சரி. வெயில் காலம். மழை காலம் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒரு இப்ப கிலோமீட்டர் நல்லா இருக்கா இப்போ 3ஆம் பக்கம் அடிச்சா செடியை பாதிக்காது. சரி சரி சரி. அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ சரி. இப்போ வந்து இந்த மருந்து வந்து என்ன மருந்து நீங்க அடிக்கிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது பேர் தெரியுமா? பேர் வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தெரியாது. பாட்டு அதெல்லாம் கிடைக்கு. ஓ சரி. நீங்க பார்த்தா தான் எடுக்கணும். மேக்ஸிமம் அடிக்கிறது நம்ம என்னது நம்ம ஒரு பேர் ஒரு சேமியா மாதிரி ஒன்று கொடுக்காங்க. ஓ சரி. மொத்தம் 4 வகை மருந்து கொடுக்காங்க. 4 வகை மருந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு இது ரேட்டு கொடுத்து வாங்குறது? ஒரு வட்டம் மருந்து அடிக்கிறதுக்கு 1300 ரூபா 1350 ரூபா ஆகுது. 1350 ரூபா. இந்த 1350 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்துகள் வந்து எத்தனை முறை நீங்க அடிக்கலாம்? 2 ட்ரிப் அடிக்கும். 2 ட்ரிப் தான் அடிக்கும். ட்ரிப்புக்கு 5 டாங்கி. ஓ சரி. 10 டாங்கி வாங்குவோம். ஓ ஒரு ட்ரிப்புக்கு 5 டேங்க் அடிக்கிறீங்க. 5 மொத்தம் அடிச்சிருவோம். 500 கன்னுகளுக்கும். ஆமா 500 கன்னுக்கும் 5 டேங்க்ல அடிச்சிருவோம். ஓ சரி. அடுத்து 3ஆம் பக்கம் அதன் பாதி மருந்தத 2வது 5 டேங்க் மாதிரி அடிக்கும். சரி சரி. அப்படி தான் அடிச்சிருவோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி வந்து நிறைய எல்லா விவசாயிகளுமே வந்து பாத்தீங்கன்னா 6க்கு 1 7க்கு 1 கன்றுகள் வந்து போடுறாங்க. ஆமா. நீங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அடர் நடவு முறையில வந்து 12 அடி அகலத்துல போட்டிருக்கீங்களா? இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லுங்க. இப்படி போடுறதுனால செடிக்கு வந்து நோய் தாக்க ரொம்ப இராது. காத்தோட ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா. இந்த சைடு வந்து 3 அடி தான், 3 அடி கொண்டு. இந்த சைடு போடுறது வந்து 12 அடி கொண்டு. நம்ம டிராக்டர் வச்சு உழவு அடிக்கலாம். நம்ம வந்து செடி வந்து புல்லு இல்லாட்டா கொஞ்சம் புழு வந்து தாக்காது. அப்ப வந்து உங்களுக்கு களை பறிக்கிறது வந்து ஈஸியா ஆயிருது. ஆமா, நமக்கு செடியும் ஆளு நடக்கிறதுக்கு ஃப்ரீ ஆயிருது. நமக்கு மாசலுமே நல்லா வந்து விளைச்சல் நல்லா கொடுக்கும். ஓ சரி. இப்படி போடுறதுனால. ஆனா இப்போ வந்து இந்த சொட்டு நீர் வந்து போட்டிருக்கீங்கல்ல. ஆமா. இந்த சொட்டு நீர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஓசுகள்லாம் வந்து சூப்பரா லைன் பண்ணி நீட்டா போட்டிருக்கீங்களா? ஒரு லைன்லயே வந்து 2 ஓசு போட்டிருக்கீங்க. அது வந்து 2 ஓசு எதனால போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி போகும் பவர். ஓ சரி. இங்க இருந்து 20 செடி 20 செடி தண்ணி போகும். அதுக்கு அடுத்து ஒரு லைன் சும்மா எம்டியா போட்டு அங்க இருந்து ஒரு 20 செடிக்கு விடுவோம். ஓ சரி. ஒரே மெத்தட்ல தண்ணி எல்லாரும் பாயும் கிளீனா. ஓ சரி சரி. இங்க இருந்து ஒரே விதத்துல விட்டோம் நீங்க. இங்க இருந்து போக அங்க லாஸ்ட் போகும்போது தண்ணி குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்து இதே லைன்ல எம்டியா விட்டு அது 20 ஓசுக்கு அடுத்து இன்னொரு இதை போடுறீங்க. அதுக்கு 20 செடிக்கு அந்த மாதிரி நல்லி வச்சு அதனால 2 போட்டுக்கீங்க. அப்படின்னா எல்லா செடிக்கும் 500 செடிக்கும் ஒண்ணு போல ஒரே கேட்டு போல தண்ணி பாஞ்சிரும். அந்த மாதிரி அதனால இந்த மெத்தட யூஸ் பண்றீங்க. சரி 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 சரி. இந்த சொட்டு நீர் வந்து போட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதா இல்லைன்னா நமக்கு தண்ணீர் வந்து பாய்ச்சிறது நல்லா இருக்குமா? எல்லா விவசாயிகளுக்கும் நீங்க சொல்ற கருத்து வந்து என்னங்கிறத சொல்லிருங்களா? சொட்டு நீர் போட்டோம்னா நமக்கு தண்ணி சேமிப்பு மிச்சம். நட தண்ணி பாஞ்சோம்னா உங்களுக்கு வந்து தண்ணி கூடுதல செல்லும், நேரமும் விரயமாகும். ஆமா, புல்லுகளும் பாருங்க சீக்கிரமா புல்லு வந்து மோதும். இது வந்து நம்ம செடி தூர்ல மட்டும் விழுதுனால மல்லிகைப்பூக்கு இவ்வளவு பாஞ்சாலே இதே மிச்சமாயிரும். ஓ சரி. பாருங்க இவ்வளவு இடத்துக்கு 10 நிமிஷம் நம்ம தண்ணி பாஞ்சிருது. இப்ப இதே நம்ம பாத்தி போட்டு விட்டோம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணி பாயும். கண்டிப்பா பாயும். தண்ணி அதிகமா களவெட்டு மிச்சம் இது நமக்கு முதல்ல முடக்கணும். கண்டிப்பா
ரெண்டாவது தடவை நமக்கு இதனால லாபம் இருக்குது அதனால நான் சொட்டு நீரா போட்டு சூப்பர். அந்த பூ எடுக்கிறீங்களா, இந்த பூ வந்து ரெகுலரா வந்து வந்துகிட்டே இருக்குதா, இல்லைன்னா நீங்க ஏதாவது கவாத்து பண்றது இல்லைன்னா வாடை போட்டு பூ பறிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது மெத்தட ஃபாலோ பண்றீங்களான்னு சொல்லுங்க. கவாத்து பண்ணும்போது நமக்கு வந்து இப்ப வந்து ரெகுலர் வந்துட்டு இருக்கு 20 நாளைக்கு ரெகுலரா வரும். ஓ சரி. திருப்பி கொஞ்சம் குறையும் போது ரெண்டாவது நம்ம உரம் போட்டு மருந்து அடிச்சு அடுத்து தளிர் அடிச்சு மொட்டு வச்சு வரும்போது மறுபடியும் ஒரு வாரம் கேப் தொடங்கிருப்போம். ஓ அப்ப நீங்க வந்து குறையும் போது நீங்க மருந்த ஸ்ப்ரே பண்றீங்க. ஆமா, மருந்து ஸ்ப்ரே பண்ணி திரும்ப மறுபடியும் பூ வர வச்சு கண்டினியூவா நீங்க எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒரு 1.5 வருஷத்துல ஒரு நாள் கூட கேப் இல்ல. ஓ சரி. கிட்ட இருக்கு ரெகுலரா. பரவாயில்ல, சூப்பர். பஸ்ல இருந்து நாங்க ஒரு அந்த அறுத்து டயத்துல மட்டும் ஒரு 25 நாள் பூ இல்ல. ஓ சரி. இது வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம கண்ணு வச்சதுல இருந்து ஒரு நாள் கூட பிறக்காத நாளே இல்ல. ஓ இது வரைக்கும் நீங்க ஒரு முறை தான் வந்து நீங்க இந்த இதை வந்து பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓ அது வந்து வெளியில இருந்து நீங்க ஆளை கூட்டு வந்து. நம்ம ஆளை கூட்டு வந்து கவாத்து பண்ணிருக்கோம். ஓ சரி. இன்னும் நம்ம பண்ணது வந்து என்னன்னா நம்ம மிஷின் வாங்கி இந்த மாதிரி மிஷின் கவாத்து பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். சரி சரி சரி, கண்டிப்பா. இப்ப வந்து பாருங்கன்னா, இப்ப நீங்க இந்த சைடு இப்போ இதுல வந்து ஒரு 500 கன்று வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப அந்த பகுதிக்கு வாங்கலாம். அந்த பகுதியில நீங்க சின்ன சின்ன கண்ணுகளா இருக்குது. இந்த கண்ணு வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இதை பத்தி தெளிவா பாத்துடலாம். இந்த கண்ணு அந்த கண்ணு வச்சு இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு. ஓ 2 மாசம் ஆயிருச்சு. ஆமா. 2 மாசத்துல இப்ப அந்த கண்ணுகள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா பாத்தீங்களா, இல்ல இது வந்து நம்ம 30 நாள்லயே பூ வந்துருச்சு. ஓ சரி சரி சரி. அந்த கண்ணு வந்து வச்சு 30 நாள்லயே பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ சரி சரி சரி. எல்லாத்துலயுமே நல்லா பூ வந்து இருக்குது. இப்ப இதுல இருந்து எவ்வளவு பூ எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க எடுக்கிறது? இந்த செடியில இப்ப ஒரு 1/2 கிலோ வந்துகிட்டு இருக்கு. ஓ 1/2 கிலோ எடுக்கிறீங்க. ஆமா 1/2 கிலோ. 2 மாசத்துல 1/2 கிலோ எடுக்கலாம். ஆமா 1/2 கிலோ. இதுல மொத்தம் எவ்வளவு கண்ணு வச்சிருக்கீங்க? இதுல 150 கண்ணு போட்டிருக்கோம். ஓ 150 கண்ணு இருக்கு. ஆமா மொத்தம். ஓ சரி சரி. இது வந்து நீங்க அடர் நடவு முறையை பயன்படுத்தலையா? இது எதனால வந்து இந்த ஒரு ஆள் சொன்னாரு, இது இந்த மெத்தடு நிறைய பேர் போட்டிருக்கோம், ஆனா நீங்க 6க்கு 1 இங்கிட்டாக்கு 6 அடி இங்கிட்டாக்கு 6 அடி போடுங்க, இது நல்ல மெத்தடா இருக்கும். ஓ சரி. நம்ம கை மிஷின் இருக்குதுல அவ்வளவு. ஆமா அந்த மிஷின் வச்சு உள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு. ஓ சரி சரி ரைட். அது நல்ல நாங்க இந்த மாதிரி ஐடியால மெத்தட இதை போட்டோம். ஓ சரி. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு நீங்க அடர் நடவு முறையும் பயன்படுத்திருக்கீங்க. ஒரு சைடு நல்லா எல்லா மக்கள் வந்து எப்படி வந்து இதை நடவு பண்றாங்களோ அந்த மெத்தடையும் வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. இந்த மாதிரி போட்டது நான். ஓ சரி. ஆமா போட்டதுனால நல்லா தான் இருக்கு செடி. ஓ சரி ஆனா சரி. என்ன எல்லா இடமும் களை வெட்ட வேண்டியது. களை வெட்ட வேண்டிய உழவுக்குள்ள வர மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த மாதிரி போட்டுக்காம நம்ம அப்படின்னு நானா யோசிச்சேன். சரி இருந்தாலும் இது கொஞ்சம் இடம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருந்து நானா இந்த மெத்தடை போட்டு விட்டேன். ஓ சரி. நீங்க இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடைவெளி தான் விட்டுருக்கீங்க. ஆமா 7 அடிக்கு 1. 7 அடிக்கு 1ங்கும் போது கண்டிப்பா வந்து இது வளர்ந்தாலுமே உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. நீங்க நல்ல ஒரு இது. ஆமா இது கொஞ்சம் கவாத்து பண்ணிட்டோம்னா நம்ம சைடு கவாத்து பண்ணி விட்டு ஆள் நடக்க ஃப்ரீயா. கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மல்லிகை செடிகள்ல வந்து இந்த தளிர் வந்து மேல நீட்டி போகுமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? ஆமா நீட்டி வந்து அதை ஒடிச்சு விடணும். ஓ சரி சரி சரி. இப்ப இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி தளிர் வருதுன்னு வைங்க. இந்த மாதிரி தளிர் வந்துச்சுன்னா சரி என்ன செய்யணும், சடக்குன்னு ஓடிச்சிடணும். அடுத்து பக்கத்துல எல்லா இணைக்கு தளிர் வந்துடும். ஓ சரி சரி. அப்படி வந்துடும். ஓ சரி சரி சரி. ஆமா இப்படி ஓடிச்சிடணும். ஓ அதை ஓடிச்சிடணும். இப்படி ஓடிச்சிட்டோம்னா சரி அடுத்து இணையும். இதுல இணைக்கு ஒரு 30 தளிர் அதுல வந்துடும். ஓ சரி சரி சரி. அப்ப நம்ம இதுல மொட்டு இருக்கு, இந்த 3 மொட்டு இருக்கு பார்க்க கூடாது. இந்த 3 மொட்டுக்காண்டி நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்த 3 மொட்டோட முடிஞ்சிரும். இல்ல தளிர் வர லேட் ஆகும். ஓ சரி சரி. இப்படி தளிர் வரது நம்ம ஓடிச்சு விட்டோம்னா செடியும் சீக்கிரம் வண்ண வச்சு அடர்த்தியா வரும். ஓ சரி சரி. அந்த மாதிரி இது மெத்தட். சரி சரி சரி. ஆமா நம்ம அந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ சரி. அந்த மாதிரி பார்க்க போய் தான் மாசல் பரவாயில்லாம எடுத்துக்கிட்டு இருக்கு. ரைட்ண்ணே. இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க இந்த மல்லிகை மகசூல் மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது விவசாயம்? வேற விவசாயமாக கத்தரி போட்டிருக்கேன். ஓ சரி. வெண்டை போட்டிருக்கேன். ஓ சரி. அது போக தென்னை மரம் ஒரு 150 மரம் போட்டிருக்கோம். ஓ சரி சரி சரி. இப்போ நீங்க இப்ப ரெகுலரா வந்து இந்த 500 கன்றுகள்ல இருந்து எவ்வளவு பூ நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 to 20 வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு மல்லிகை பூ வந்து எவ்வளவு ரேட் போய்கிட்டு இருக்கு? இப்போ வந்து முகூர்த்த நாள் ஒட்டி 400, 500, 600, 700 போகும். எடையா கிலோவா? கிலோ. ஆமா. அடுத்து வந்து இந்த சீசன்ல வந்து கிலோ 300 ரூபாய் அவர் சென்ட் ரேட் தான் போய்கிட்டு இருக்கு. ஓ சென்ட் ரேட் 300 ரூபாய் போகும்போது எங்களுக்கு கட்ட மாட்டேங்குது. கட்டாது. கண்டிப்பா ஆள் சம்பளம் கொடுத்து மருந்தடி உரம் எல்லாம் கணக்கு பார்க்கல 300 ரூபாய் வச்சு கொடுத்து விவசாயம் கட்டாது. கண்டிப்பா ஒரு 400, 450, 500 ரூபாய்க்கு வித்தா தான் நமக்கு பாதிக்கு மிச்சம் இருக்கும். போகல. இப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜுக்கு பார்க்கும்போது இந்த மல்லிகை சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மல்லிகை சாகுபடி செய்யலாம், இல்லைன்னா நம்ம புதுசா நம்ம இந்த சாகுபடி செய்வோம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இதை மேற்கொள்ளலாமா? இதுல வந்து லாபம் இருக்குதா அப்படிங்கிறது? ஆமா மல்லிகை வந்து உங்களுக்கு ஈஸியான கஷ்டம் இல்லை வேலை. ஓ சரி. பாருங்க காலைல 10 மணிக்குள்ள வேலை முடியுது. ஆமா. காலைல 6 to 10 மணிக்குள்ள வேலை ஃப்ரீ. சரி. படக்கு அனுப்பிதோம். அப்புறம் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்திட்டு பகலையில ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ ஆயிருது. வேற வேலை பார்க்கும்போது பாம்பளுக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது. ஓ சரி சரி. அப்படி காலைல 6 மணிக்கு வரும். 10 மணியோட வரைக்கும் முடிஞ்சு. ஓ சரி சரி. ஃப்ரீ தான். ஓ சரி. ஆனா லாபமும் வருமானம் நல்லா இருக்கு. ரைட்ண்ணே. இப்போ இந்த மல்லிகைப்பூ 500 கன்றுகள் வச்சிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்பட்டுச்சு? இப்ப இருக்க இந்த
நார்மலா நம்ம எல்லாரும் இந்த வைக்கக்கூடிய இந்த இடைவெளி விட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. இந்த 150 கண்ணுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுச்சு? அதுக்கு வந்து 40 சென்ட்ல வச்சிருக்கேன். 40 சென்ட்ல 500 கண்ணு. ஆமா, 500 கண்ணு வச்சிருக்கோம். 40 சென்ட்ல அந்த 3 கண்ணு வைக்க போய் தான் கூட வரும். கூட வரும். இது வந்து அதே அளவு இப்போ இதுல வந்து 150 தான் போட்டிருக்கேன். இது அதே மாதிரி 40 சென்ட். 40 சென்ட். 150 கண்ணே 40 சென்ட்ல வச்சிருக்கீங்க. ஆமா. 500 கண்ணே 40 சென்ட்ல. 40 சென்ட் அது வந்து 3 கண்ணு வச்சிட்டோம். 3 கண்ணு. அது அடர் நடவு முறையில வச்சிருக்கீங்க. இது வந்து வழக்கமா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இடைவெளி இப்படி வச்சிருக்காங்க. சரி. ஆமா, அதனால இது வந்து கண்ணு குறைவு, இடம் கூடுதல். ரைட். இப்போ வந்து குறைஞ்ச இடம் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இடம் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதா நம்ம ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து நல்லா இருக்கும்னு உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்களேன். இந்த மாதிரி மெத்தடை காட்டி அந்த மெத்தடு நல்ல ஃப்ரீயா இருக்கு. நோய் தாக்க ரொம்ப தாக்காது. உங்களுக்கு ஃப்ரீ இருக்கா, காத்தோட்டம் கிடைக்கும். ஆமா. செடி இந்த வெயில் காலமும் ஃப்ரீயா இருக்கும். நோய் வந்து சீக்கிரம் வராது. அதே மாதிரி நிறைய கன்றுகளும் வைக்கலாம். கண்ணு உங்களுக்கு இப்ப பாருங்க 150 வைக்க இடத்துல நம்ம 500 கண்ணு வச்சிருக்கோம். 500 கண்ணு வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அது நல்ல பூ கூட கிடைக்கும். ஓகே. ரிசல்ட் கூட கிடைக்கும். சரி. சரிண்ணே. அதான் இதோட மெத்தட். சரிண்ணே. இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக அந்த மல்லிகை சாகுபடியில வந்து அடர் நடவு முறையும் வச்சிருக்காங்க. இடைவெளி விட்டும் இந்த மல்லிகை வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க. 2 மெத்தடையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்குது, இதுல உள்ள சிறப்புகள் என்னென்ன இருக்குது, எவ்வளவு சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவு இதுல இருந்து நாங்க மகசூல் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம சேனல் சார்பா தெளிவா வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்.